வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிட்டி இன்ஃபோ. சற்று முன் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் தமிழக பெண்களுக்காக வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி தமிழக பெண்களுக்கு நேரடியாக தேடி வரப்போகும் ரூபாய் 2000. பெண்களுக்காக காத்து கொண்டிருக்கும் அடுத்த ஜாக்பாட் குறித்த அறிவிப்பை இப்போது தெளிவாக தெரிந்து கொள்வோம். அதாவது, நமது தமிழக அரசியல் களம் இப்போது உரிமை தொகை யுக்தமாக மாறியிருக்கிறது. யார் கொடுத்தாலும் காசு நமக்கு தானே என மகளிர் தரப்பிலும் தற்போது அனல் பறக்கின்றன விவாதங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் எப்படியும் இருக்கட்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, தமிழக பெண்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் ஒரு சூப்பரான மெசேஜ் வரப்போகிறது. அது 2000 ரூபாயாக இருக்குமா அல்லது 2500 ரூபாயாக இருக்குமா என்பதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி. இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக ஏற்கனவே தந்து கொண்டிருக்கும் 1000 ரூபாயை வைத்துதான் வரவிருக்கும் தேர்தலை சந்திக்க போகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஒரு மாபெரும் சாதனையாக முன்வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அதிரடி காட்டுகிறார். நாங்கள் சொன்னதை செய்வோம் என்பதுதான் அறிவாலயத்தின் தாரக மந்திரம். இதற்கான லிஸ்ட் எல்லாம் ஏற்கனவே ரெடி. கூடுதலாக சில பயனாளிகளை சேர்த்துவிட்டால் போதும். ஜூன் இல்லை ஜூலையில் கண்டிப்பாக பணம் பெண்கள் கணக்கிற்கு நேரடியாக வந்துவிடும் என அவர் கூறியிருக்கிறார். அதேபோல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ ஒருபடி மேலே போய் நாங்க வந்தா 1000 எல்லாம் கிடையாதுங்க, நேரா 2000 ரூபாய்தான். குளவிளக்கு திட்டத்தை இவரும் அறிவித்து கோதாவில் குதித்துள்ளார். கூடவே ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் என எக்ஸ்ட்ரா அப்பளம் வைத்து அசத்துகிறது இளைத்தரப்பு. குளவிளக்கு திட்டம் என்று பெயரிடப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று அதிமுக தரப்பில் கூறப்பட்டு உள்ளது. மேலும் இந்த உதவித்தொகையானது நேரடியாக குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. இந்த 2 திராவிட ஜாம்பவான்களையும் ஓரம் தள்ளிவிட்டு நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் தனது மகளிர் தின விழாவில் ஒரு மெகா குண்டை வீசினார். உரிமை தொகையாவது குளவிளக்காவது எங்க ஆட்சி வந்தா மாதந்தோறும் ரூபாய் 2500 என்பதுதான் விஜயின் மதிப்புமிகு மகளிர் திட்ட வாக்குறுதி. இதை கேட்டவுடன் மற்ற கட்சிகளுக்கு சற்று நடுக்கம் வந்திருப்பது என்னவோ உண்மைதான். விஜய் ஒருவேளை மெஜாரிட்டி பெற்றால் ரூபாய் 2000ற்கு பதில் பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 2500 பெறுவார்கள். அரசியல் நோக்கர்களின் கருத்துப்படி இந்த தேர்தல் பெண்களின் வாக்குகளை யார் அதிகம் கவர்கிறார்களோ அவர்களுக்கே கோட்டை என தெரிகிறது. சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவலின்படி தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய இறுதி பட்டியலின்படி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையானது 5.67 கோடி, அதாவது 5,67,07,380. இதில் பெண் வாக்காளர்கள் மட்டும் 2,89,60,838. அதே போல ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,77,38,925. இதில் மூன்றாம் பாலினத்தவர் 7,617. இதனால் இந்த தேர்தல் பெண்களின் வாக்குகளை யார் அதிகம் கவர்கிறார்களோ அவர்களுக்கே கோட்டை என தெரிகிறது. இதில் திமுக செய்து கொண்டிருக்கும் திட்டத்தின் தொடர்ச்சி. அதிமுக மாற்றத்திற்கான புதிய வாக்குறுதி. தாவேக இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவர பம்பர் பரிசு போன்ற 2500 ரூபாய் அறிவிப்பு. யார் ஜெயித்தாலும் சரி, தேர்தல் முடிந்து புதிய அரசு பதவி ஏற்றதும் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் தமிழக பெண்களுக்கு குறைந்தபட்சம் 2000 ரூபாய் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது.